ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு காஞ்சி கௌராணி யூடியூப் சேனல். யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் தொல்லைதான். அதுவரை தில்லையில் நடராஜரிடம் ஒன்று கொடுத்தினம் நடத்திய கோவிந்தராஜரை ராஜாதிராஜ குலசேகர குலோத்துங்கன் இடம்பெயரச் சொன்னான், பெயர்த்து எடுத்தான் என்பதே உண்மை. இது எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, இல்லை தசாவதாரம் படத்துல வர டைலாக் தான் அது ஸோ அந்த கோவிந்தராஜ பெருமாள் உண்மையிலே திருப்பதியில தான் இருக்காரு. அந்த படத்துல காமிச்ச அந்த சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் இப்பவும் திருப்பதி தான் இருக்காங்க. ஆனா இந்த கோவில்ல கிடையாது. இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மஞ்சுநீலு குண்டா பாலாஜி நகர் அவனில தனிமையா மரத்துக்கடியில பெருமாள் சைன குளத்துல இருக்காரு. இப்பவும் இருக்காரு. என்ன விக்கிரகம் சிதிலமடைஞ்சனால அதை பிரதிஷ்டை ஆகாம அங்கேயே ஓப்பன் பிளேஸ்ல இருக்காரு. அதுக்கு பதிலா கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் விரிவாங்கமா பெரிய அளவுல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கோவிந்தராஜ சுவாமி அண்ணன் பெருமாள்னு கூட இவருக்கு பேர் இருக்கு. திருப்பதிக்கு அண்ணன்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. ராமானுஜரால வழிபாடு செய்யப்பட்ட இடம். அவர் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கோவிலை யாதவராஜா அப்படிங்கிற மன்னர் அப்போ ராமானுஜருடைய ஃபாலோவரா இருந்து இந்த கோவிலை பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அதி அற்புதமான கோவிலுங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த கோவிலுடைய ஒரிஜினல் மூலவர் கோவிந்தராஜர் கிடையாது, பார்த்தசாரதி. இப்போ நீங்க போனீங்கன்னா பார்க்க முடியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடிப்பூரம் திருவிழா. இது ஆடிப்பூரத்தன்னைக்கு எடுக்கப்பட்ட பதிவு. அற்புதமான பதிவு. கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய கோவில். ரயில்வே ஸ்டேஷன் இருந்து இதெல்லாம் கோவில் இருக்கு. எவ்வளவு அழகான காட்சி. ஆண்டாள் ரங்கமன்னார் மாதிரி கோவிந்தராஜ பெருமாளும் அவங்க 10 லட்சுமி தேவியும் வளம் வராங்க. இந்த காட்சி தான் இது. செம்ம கோவிலுங்க, அருமையான கோவில். ஃபார்ச்சுனேட்டா பல்லக்கு சுமக்கிற பாக்கியமும் கிடைச்சது. அருமையான ஒரு காட்சி. பெருமாள் தாயார் வீதி உலா முடிச்சுட்டு நேரா கோவிலுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியில ஆசீர்வாதம். கோவிந்தராஜ பெருமாள் எல்லாரும் எவ்வளோ நல்லா தரிசனம் பண்ணீங்களா? ஸோ அருமையான காட்சி இல்லையா?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிள். திருப்பதியில் அடிவாரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயேவும் இந்த கோவில் இருக்குது. விஷ்ணு நிவாஸ்லேருந்து பார்த்தீங்கனாலே இந்த கோவிலுடைய பெரிய டேங்க், அந்த தெப்பக்குளம் தெரியும். அருமையான சிற்பங்கள் இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில். திருப்பதி போகிறவங்க நம்ம அவசர அவசரமாக போயிட்டு அவசரமாக லட்டை வாங்கினோமா, பெருமாளை சேவிச்சோமான்னு ரயில் ஏறி ஓடிடுறோம். இதெல்லாம் வெயிட் பண்ணி நல்லா நீங்கள் பொறுமையாக நல்லா சேவிக்க வேண்டிய அற்புதங்கள். கல்யாண வெங்கடேஸ்வரர், அலமேலு மங்காபுரம், அப்புறம் கோதண்டராமர், கோவிந்தராஜர், அப்புறம் பெருமாளுடைய அம்மா வக்குலா மாதா அவங்க கோவில் எல்லாமே வேற லெவலில் இருந்தது இந்த கோவில்லாம். இந்த கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டரில் தான் நான் சொன்ன அந்த மஞ்சநீலி குண்டா, அந்த தனிமையாக கோவிந்தராஜ பெருமாள் படுத்திருக்கார் பார்த்தீங்களா, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. நம்ம காஞ்சி கௌரவனில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும், திருப்பதி மலை மேலே காட்டுக்குள்ளே இருக்கிற 6 கோவிலும், அடிவாரத்தில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கணும், திருமலையை எப்படி நீங்கள் சேவிக்கணும்னு நான் ஏற்கனவே விரிவாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் குலசேகர ஆழ்வார் இங்கே 10 வரங்கள் கேட்டிருக்காரு வேங்கடமுடியான்ட்ட. மாடும் யானையும் சேர்ந்த மாதிரி ஒரு அருமையான காட்சி பார்த்தீங்களா. இதெல்லாம் 500லேருந்து 1000 ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும். விஜயநகர மன்னர் காலத்திலையும் இது புனர்மர் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து சிற்பங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கோவிலுடைய குளம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கோவிந்தராஜ பெருமாளை சேவிங்க. நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.